நான் வந்து இந்த படத்தை பத்தி சொல்றதை விட ஒரு விஷயம் நான் சொல்ல விருப்பப்படுறேன். இது வந்து தமிழ்நாடு மட்டும் இல்ல, எனக்கு கனடால இருந்து கூட போன் எல்லோரும் வந்து இந்த உடல்நிலை, அதாவது எல்லாரும் ஒரு தப்பான ஒரு கருத்தை வந்து நான் அப்போலோ ஹாஸ்பிட்டல் அப்படின்லாம் ஒன்றும் இல்லை. இட் வாஸ் சிவியர் பவுட் ஆஃப் ஃபீவர். அன்னைக்கு என்னால முடியல. இருந்தாலும் இத்தனை வருஷம் கழிச்சு படம் வருது, சுந்தர் சாரோட பார்க்கும்போது அந்த ஃபங்க்ஷனை மிஸ் பண்ணக்கூடாதுன்றதுக்காக நான் போய் எப்படியாவது உட்காந்து முடிஞ்ச அளவுக்கு என்னால உட்காந்து நான் அந்த ஃபங்க்ஷன் அட்டெண்ட் பண்ணேன். there is no problem regarding my என்னோட ஃபேன்ஸ், நண்பர்கள், நீங்க எல்லோரும் வந்து ஒவ்வொரு கோயில்ல வந்து பிரார்த்தனை பண்ணி நீங்க எல்லோருக்கும் நான் வந்து கடமைப்பட்டிருக்கேன். அவங்களுக்கு எல்லோருக்கும் நான் வந்து ரெண்டு கையோட கை கோர்த்து நான் வந்து வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன், நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். பொதுமக்கள் பொறுத்த வரைக்கும், மீடியா பொறுத்த வரைக்கும் என்னால வந்து யூகிக்க முடியுது. இன்னும் நான் வந்து 4 மெசேஜ் போட்டு ரிப்ளை கொடுக்கணும். அத்தனை மெசேஜ் குவிஞ்சது. அப்கோர்ஸ் வேற மாதிரி ஒரு விஷயம் மீடியால வரும்போது எல்லாரும் பயந்துட்டு ஃபோன் பண்ணி, எல்லாம் ஹைதராபாடு எல்லா ஸ்டேட்ல இருந்து ஃபோன் பண்ணி கேட்டாங்க. That love, get well soon, come back அப்படின்னு சொல்லும்போது எனக்கு I am on my feet right now. வந்து அதுதான் மெடிசன். எனக்கு டாக்டர் கொடுத்த மெடிசன், அவங்க மீடியா நீங்க கொடுத்த மெடிசன் தான் வந்து எனக்கு உண்மையிலேயே பலன் இருந்துச்சு. மீடியா நண்பர்களுக்கு நான் உண்மையிலேயே நான் கடமைப்பட்டிருக்கேன். ரொம்ப நன்றி. நீங்க இந்த மாதிரி ஒரு அன்பு காட்டினதுனால தான் நான் 20 வருஷமா வந்து ஒரு நடிகனா வந்து இந்த மாதிரி மேடையில் பேசியிருக்கேன். எல்லோருக்கும் வந்து நான் கடமைப்பட்டிருக்கேன். ரொம்ப நன்றி மீடியா நண்பர்களுக்கு. சோசியல் மீடியா ஆகட்டும், டெலிவிஷன் எல்லா பிரிண்ட் மீடியாவும், எந்த மீடியா இருந்தாலும் எனக்கு எத்தனை பேர் வந்து அன்பு காட்டி இருக்காங்க, அன்போட இருக்காங்க, என்னை லவ் பண்றாங்க, என்னை வந்து நேசிக்கிறாங்க, என்னை வந்து நான் நல்லா இருக்கணும் அப்படின்னு ஒரு உணர்வோடு இருக்காங்கன்றது நான் இந்த தருணத்துல வந்து நான் உணர்ந்தேன். ஸோ உங்க எல்லோருக்கும் நான் வந்து நான் எப்படி ஒரு வார்த்தையால வந்து நான் சொல்ல முடியாது. நான் வந்து படங்கள் மூலியமா தான் நான் சொல்ல முடியும். ரொம்ப ரொம்ப நன்றி உங்களோட அன்புக்கு. இந்த படம் 12ஆம் தேதி, அதாவது நாளைக்கு, இன்னும் சற்று நேரத்துல 12 மணி ஆக போகுது. காலம்பர 9 மணி ஷோ. இந்த கதவு எப்போ திறக்கும் அப்படின்றது காத்துக்கிட்டு நானும் சுந்தர் சார் வந்து இந்த இடத்துல நம்ம படம் வந்தா எப்படி இருக்கும் அப்படின்ட்டு ஒவ்வொரு வருஷம் நம்ம வந்து பேசி பல வருஷம் பேசி இருக்கோம். ஆனா இன்னைக்கு வந்து அந்த கனவு நினைவு உண்மையிலே இப்போ ட்ரீம் கம் ட்ரூ வரும்போது இட் இஸ் an emotional moment. எல்லோருக்கும் வந்து பிடிச்சிருக்குன்றது அவங்கவுங்க முகத்துல இருக்கிற அந்த சிரிப்புலே தெரிஞ்சுது. இல்லைன்னா வந்து நழுவி அப்படி போயிடுவாங்க படம் பார்த்துட்டு. எல்லாரும் நின்று எல்லாரும் வந்து வாழ்த்துட்டு சொல்லிட்டு போறது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். இந்த சக்சஸ் வந்து உண்மையிலேயே கோஸ் டு சுந்தர் சார்.
சுந்தர் சார் வந்து one of the best commercial directors I have ever come across. My brother இந்த காம்பினேஷன்ல வந்து யாரு அவர் கேட்டார் படம் வந்து வந்து இட்ஸ் கோயிங் டு பி பொங்கல் ப்ராப்பர் பொங்கல் படம். குடும்பத்தோட போய் ஒரு ஒரு எல்லோரும் வந்து காசு செலவு பண்ணும்போது யோசிப்பாங்க. ஆனா இந்த படம் வந்து காசு செலவு பண்ணி வந்து படம் பார்க்கும்போது இந்த காசுக்கு ஏத்த மாதிரி ஒரு படம் பார்த்து சந்தோஷமா 2 மணி நேரம் வந்து குடும்பத்தோட படம் பார்த்தோம் அப்படின்ற ஒரு உணர்வு வந்து தமிழ்நாடு முழுக்க இல்ல எல்லா மொழியிலும் உணர்வாங்க. ரொம்ப ரொம்ப நல்லா வந்திருக்குன்றது நான் சொல்றதை விட நாளைக்கு காட்சி முடிஞ்சோடனே முதல் காட்சி முடிஞ்சோடனே எல்லாரும் சொல்லுவாங்க. ஸோ மதகஜராஜா வந்து என்னோட ஃபேவரட் சண்டைக்குடி. இட் இஸ் கோயிங் டு பி அ ஃபெஸ்டிவல். ஒரு ஃபெஸ்டிவல்ல ஒரு ஃபெஸ்டிவல் படம் கொடுக்கறது வந்து கடவுளா அமைச்சு கொடுத்த ஒரு ஒரு தேதி. ஒரு வருஷம் வந்து நானும் சுந்தர் சார் வந்து கேட்கும் போது வந்து கடவுள் வந்து சொல்லுவார்னு நினைக்கிறேன். ஒரு நாள் வரும். இன்னைக்கு வரும்ன்றது வந்து 9 நாள் 8 நாள் லீவு. 8 நாள் லீவ்ல வந்து கண்டிப்பா எல்லா குடும்பங்களும் வந்து ஏதோ ஒரு படம் பார்க்கணும் அப்படின்னு குடும்பத்தோட போய் பார்க்கணும். தனியா போய் பார்க்கணும் இல்ல, குடும்பத்தோட போய் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கும் போது இந்த படம் வந்து டெஃபினட்டா வந்து அவங்க கொடுக்குற காசுக்கு ஏத்த மாதிரி ஒரு தரமான படமா வந்து இருக்கும். திரும்பவும் சொல்றேன், நீங்க கொடுத்த அந்த அன்பு ஆதரவு அந்த love. Vishal, please come back. Vishal, get well soon. Vishal, உடல் கரெக்டா பார்த்துக்கோங்க அப்படின்னு அட்வைஸ் கொடுக்குறது. இது வந்து ஒரு ஒரு எப்படி சொல்றது, ஒரு அத்தாரிட்டி எடுத்துக்கிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த வகையில வந்து நீங்க சொன்ன ஒவ்வொரு விஷயம் நான் வந்து மனசுல ஏற்றிக்கிட்டேன். இனிமே வந்து படங்கள் வந்து இப்போ இந்த படத்துக்கு அப்புறம் அடுத்த படம் ஒரு பொறுப்பு வந்திருக்கு. டெஃபினட்டா வந்து நல்லா வந்திருக்கு. தேங்க்யூ மீடியா, தேங்க்யூ மை ஃபேன்ஸ். என் ஃபேன்ஸ்க்கு வந்து ஐ லவ் யூ ஆல். நீங்க வந்து என்னால முடிஞ்சா வந்து உங்க எல்லாரையும் ஒவ்வொருத்தரும் வந்து கட்டிப்பிடிப்பேன் அப்படின்னு யோசிக்கிறேன். என்னால அது முடியாது. ஆனா முடிஞ்சதுன்னா கண்டிப்பா ஒவ்வொருத்தரும் வந்து நான் வந்து கட்டிப்பிடிச்சு நான் வந்து நன்றி சொல்றது. ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ மீடியா. This is my Priya's daughter, my granddaughter. She wants to take a picture with you. But I didn't say that. Why also? Thank you so much. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.